நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தினம் ஒரு மூலிகை பதிவில் இன்று நாம் காணவிருக்கும் மூலிகை மாசிப்பத்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுஞ்செடி. இது பொதுவாக எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு மூலிகை செடி. இதுக்கு வேர் பகுதிகள்லாம் நிறைய இருக்கும். இதனுடைய உயரம்னு சொன்னோம்னாக்கா ஒரு 2.5 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் கிளைகளுடன் வளரக்கூடியது. அதாவது இலையினுடைய மேல் பகுதி பச்சை நிறமாகவும் கீழ்ப்பாகம் அதாவது இலையினுடைய கீழ்பாகம் வெண்மை நிறமாகவும் இருக்கும். இதன் பூக்கள் அதாவது வெள்ளை கலந்த மஞ்சள், அதாவது வெளிர் மஞ்சள்னு சொல்லுறீங்களா, அந்த நிறத்தில் இருக்கும். காய்ங்க சின்ன சின்னதாக ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா மிளகு அந்த அளவுக்கு இருக்கும். இது தானாக வளரக்கூடிய ஒரு மூலிகை. மற்றும் இதனுடைய மருத்துவ பயன்கள்னு பார்க்கும்போது பொதுவாக கோயில்களில் தீர்த்தம் மாதிரி ஒன்று தருவாங்க இல்லைங்களா, கோயிலில் தீர்த்தங்கள் கொடுக்கறதுக்கு இதனுடைய இலைகளை தூளாக கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி ஒரு சில கோயில்களில் இதை தீர்த்தமாகவும் கொடுக்குறாங்க. இதனுடைய மருத்துவ பயன்கள்னு பார்க்கும்போது இது என்ன சொல்கிறதுனாக்கா மலம் இலக்கிக்கும். ஒரு சிறந்ததாக இதுவாக இந்த இலைகள் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இது கொஞ்சம் நறுமணம் உடைய ஒரு செடி. இது பித்தம், வாதம், கிருமி நோய், கை கால் வலி, மூச்சை, கல்லீரல் வீக்கம், உணவை செரிக்கும், உறுப்புகளுக்கு உரமேற்றும். அதே நேரத்தில் மதுபானங்கள் தயார் பண்ணுறதுக்கு நறுமணத்துக்காகவும் இதை சேர்க்குறாங்க. மற்றும் காய்ச்சல், ஈரல் நோய், பூச்சிக்கடி நோய்கள் இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறாங்க. மற்றும் இதிலிருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. இதனுடைய எண்ணெய் நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடியது, ஆண்மையை தூண்டும். ஆனால் இதை நாம் கையாளும் போது சரியான சித்த மருத்துவரின் ஆலோசனையை பெற்று நாம் அதை உட்கொள்கிறதோ அதை கையாள செய்யணும். காரணம், இதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் கொஞ்சம் ஏற்படும். அதாவது அவை அந்த பக்க விளைவுகள் என்னன்னாக்கா, இது நாம் உட்கொள்ளும் போதோ இதை கையாளும் போதோ வாந்தி, சதைப்பிடிப்பு, கிட்னி அதாவது வலிப்பு, வாதம், கிட்னி பாதிப்பு போன்றவையும் இதில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதை டீ மாதிரியாகவும் குடிக்கலாம். அதாவது பொடி இதை இலையை நிழலில் உணர்த்தி பொடி செய்து பிரசவ வேதனையில் இருக்கும் பெண்களுக்கு டீ போட்டு கொடுத்தால் வலி குணமாகும். மற்றும் இதனுடைய எண்ணெயை மேல் பூச்சாக பூசினால் நெஞ்சு அதாவது நெஞ்சு பகுதியில் பூசினால் நெஞ்சு எரித்தல் நீங்கும். அதே மாதிரி மற்றும் இதனுடைய எண்ணெய்கள் மூட்டு வலி, தசைப்பிடிப்புக்கு தடவினால் நல்ல குணமாகும். மற்றும் எங்களது மூலிகை பதிவை காண எங்களது உழவன் மீடியா நெட்வொர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் ஏஎஸ்என் சாமி அங்கக ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை மற்றும் மூலிகை பண்ணை, திருவண்ணாமலை மாவட்டம், ஆதனூர் கிராமம். நன்றி, வணக்கம்.